வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன்கள். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி தொடங்கி 23ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்கள். துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், 10ஆம் வீடு தொழில் ஸ்தானம். அந்த தொழில் ஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும் சேர்ந்துருக்காங்க. பெஸ்ட்டு பிளானட் உங்களுக்கு அவங்க ரெண்டு பேரும். அவங்க எங்கே போனாங்க? தொழில் ஸ்தானத்தில் போய் உட்காடுறாங்க. தொட்டதெல்லாம் பொன் அப்படிமா இல்லையா? அந்த மாதிரி எதை நினச்சி பண்ணினாலும் நீங்கள் நினைத்ததை விட பல மடங்கு உயர்வை தரக்கூடிய வகையில் அந்த ப்ராக்ரஸ் இருக்கும். அது நீங்கள் செய்யக்கூடிய செயல்களாக இருக்கலாம். உங்களுடைய இன்னும் ஒரு படி மேலே சொன்னால் நிறைந்த லாபத்தை தரக்கூடிய காலம். என்ன காரணம்? 11ஆம் வீடும் பலம் பெற்றிருக்கிறது. சூரியன் 11ஆம் வீட்டில் இருக்கார். மிக மிக சிறப்பான ஒரு நன்மைகள், பெருமை எல்லாமே. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் கொஞ்சம் இயங்க வேண்டும். அதாவது எல்லாமே தன்னிச்சையாக நடக்காது. ஆனால் ஒரு செயின் ரியாக்ஷன். நான் லேசாக ஒரு விஷயத்தை தொடங்குறேன், அது இமயமாக வளர்கிறது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பல்கி பெருகும் அப்படிம்பாங்க. அதுபோல் ஒரு தன்மையை பற்றி பேசுகிறது இந்த ஒரு காலகட்டம் மிக மிக சிறப்பான காலகட்டம். தொட்டதெல்லாம் வெற்றி. அப்போது திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாகட்டும், சில பேருக்கு குழந்தை பிறக்கலாமாங்க, அந்த குழந்தை சம்மந்தமாக இருக்கலாம். சில பேருக்கு ரொம்ப நாளாக கன்சீவ் ஆகலை, ஐவிஎஃப் போகிறேன், அதாக இருக்கலாம். எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் நம்ம ஒரு காரியத்தை நினைத்து அதை முயற்சி செய்யும்போது மாபெரும் வெற்றி. அது பொலிட்டிக்கல் ஃபீல்டாக இருக்கலாம், ஃபைன் ஆர்ட்ஸ் ஃபீல்டாகவும் இருக்கலாம், ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஆட்களாகவும் இருக்கலாம். அவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் அவ்வளோ சிறப்புகளை பற்றி பேசுகிறது இந்த ஒரு காலகட்டம். ஒரே ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அது உங்கள் ஆரோக்கியம். ஏன்னா 6ஆம் வீட்டில் சனி, தப்பே இல்லை. ஆனால் பார்ப்பவர் பிரச்சனை. செவ்வாய். சனி சும்மா இருப்பார், செவ்வாய் திருப்பி அடிப்பார். ரெண்டு பக்கம் மிசைல் பறக்கும். இது 6ஆம் வீட்டையும் 12ஆம் வீட்டையும் சேர்த்து வைக்கிறது. அப்போது நம்ம ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் நிதானப்படுங்கள். நிதானமாக செயல்படும் போது அதை ஓரளவுக்கு எஃபிஷியண்ட்டாக உங்களால் கையாள முடியும். மற்றபடி எல்லா விஷயங்களும் மிக சிறப்பாக அமைகிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.